இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் முறுக்கு தான் செய்ய போகிறேன். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் முறுக்கு மாவுன்னு எதுவும் அரைக்க தேவையில்ல. வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம சட்டுன்னு செய்யலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் மொறுன்னு வாயில் வச்சது சட்டுன்னு கரையும். இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா? இதுக்கு நான் 1 கப்பு அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன். கூடவே 1/4 கப்பு அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். நம்ம எடுத்துருக்க அந்த பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் நான் எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் வந்து பட்டர் தான் சேர்க்க போகிறேன். பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இந்த வனஸ்பதி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த பட்டரை எல்லாம் சேர்த்துக்கப்புறம் கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையில்லாத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி விட்டு நல்லா இதை வந்து ஒரு முறுக்கு மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைறோம்ல, அதே மாதிரி தான் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கிறது தான். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் எந்த முறுக்கு அச்சில் வேணுமோ அந்த மாதிரி முறுக்கு அச்சு எடுத்து நம்ம முறுக்கு அப்படியே பிழிஞ்சு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நான் வீட்டில் இருக்க இந்த முறுக்கு அச்சிலே போட்டு இதில் பாருங்களா, ஃபஸ்ட்டில் வந்து இந்த கரண்டியில் எடுத்து முழுக்கு பிரிஞ்சு விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். நான் இப்போ வந்து இல்லை எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதனால தான் ஒரு முறுக்கா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு முறுக்கை நல்லா போட்டு வெந்ததுக்கப்புறமா எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டு பண்ணிங்க அப்படியே மொறுன்னு சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சதும் நல்லா கரையும். வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த முறுக்கு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முறுக்கு எதை சாப்பிட்ணுன்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம முறுக்கு மாவு வீட்டில் எல்லாம் நேரத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.